ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு கேம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக. இதுக்காக ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் க்ராஸ் அந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இப்போது இந்த சைடில் இந்த வி மாதிரி ஒரு லைன் போட்டோம்ல, அது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது இதையும் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைன் போட்டோம்ல, அந்த மேலே இருக்க ஸ்பேஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போது இதில் ஐஸ் மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு ஷேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பேக்மேன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அவுட்லைனும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லென்த்தியாக எடுத்துக்கோங்க, இன்னும் கூட லென்த்தியாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 சென்டிமீட்டர் வித்தில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஸோ திக்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து என்ன கலர் பேப்பரில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கலர் பேப்பரே இல்லை அப்படின்னா இந்த கேமை நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் கூட பண்ணலாம். அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து ரவுண்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஒரு 10 ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஷேடும் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு செட் ரெடி பண்ணணும். ஸோ பேக்மேனும் இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது இந்த சைடில் பார்த்த மாதிரி இருக்குன்னா இது இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்டிப்பும் இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம முன்னாடி ஸ்பேஸ் விட வேணாம். ஸோ இதில் ஸ்பேஸ் விட்டோம்ல, அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு இப்போ நம்ம இந்த பேக்மேன் எடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கீழே ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைனுக்கு கீழேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். இது வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்படி இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடில் இந்த பேக்மேனையும் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இது வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு டைஸ் வேணும். உங்கள்கிட்ட டைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேப்பரில் டைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரில் இந்த சைடில் 3ல் ஒரு மார்க்கிங் 6ல் ஒரு மார்க்கிங் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடில் 3, 6, 9, 12 மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டுக்க போகிறோம். இப்போது இதில் 3 பாக்ஸை இந்த மாதிரி டிக் பண்ணியிருக்கல, அந்த 3 பாக்ஸ்லேயும் 2 சைட்லேயும் லைன் ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் பக்கத்துலேயும். ஸோ இந்த பாக்ஸ்னால் அது கீழே 2 லைன், இது கீழே 2 லைன், சைடில் 2 லைன். இப்போ மீதி நான் க்ராஸ் போடுற இந்த பாக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் இந்த குட்டி குட்டி லைன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா லைன்ஸுமே இந்த பென்சில் இருக்க எல்லா லைன்ஸுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதை விட உங்களுக்கு ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் ஐகார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு ஸோ அந்த டைஸோட மார்க்கிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட்ஸ் போட்டுட்டு அது இந்த மாதிரி ஷேடும் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இப்போது இப்படி இருக்குல்ல, இந்த சைடை இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இந்த 2 சைட்லையும் க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இதையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம்.
ஃபைனலாக இந்த 3 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம். திக்காக டைஸ் வேணும் அப்படின்னா, அப்படி இல்லை ஏதாவது ஒரு இன்விடேஷன் கார்டுடைய பேக் சைடில் ப்ளெயினாக இருக்கும்ல, அந்த அட்டையில் கூட பண்ணலாம். அவ்வளோதான், டைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிப் வந்து லென்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் 2 பக்கமும். இப்போ பிளேயர் 1 வந்து 5, எல்லோ தான் பிளேயர் 1. ஸோ 5 டாட்ஸ் இப்படி வந்து நம்ம மூவ் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரிப் மட்டும்தான் மூவ் ஆகணும். ஸோ மூவ் பண்ணும்போது அந்த பேக் மேலே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது பிளேயர் 2னா ஸோ பிங்க் தான் பிளேயர் 2. இப்போ 2 வந்து அந்த சைட்லேருந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். திரும்ப இங்கே 5னா ஸோ 5 இந்த மாதிரி மூவ் பண்ணும். இப்போ 1 தான். ஸோ அந்த சைட்லேருந்து 1 மட்டும் நம்ம இழுத்துடலாம், ஒரு பாயிண்ட் மட்டும். ஸோ திரும்ப 2னா அதே மாதிரி 2 மட்டும் இந்த சைடில் எப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி யார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இது நான் மட்டுமே மாற்றி மாற்றி விளையாடுறதால அந்த பக்கம் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. நான் மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஸோ 2 பேராக விளையாடும் போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.